ஆந்திர பிரதேசத்துல லக்ஷ்மண பட்டர்னு ஒரு அக்னிஹோத்திரி இருந்தார். அவளோட பரம்பரையில ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. என்னன்னா 100வது ஹோமத்துக்கு அப்புறம் ஒரு அவதார புருஷர் பிறப்பார் அப்படின்னு. இவர் காஷியில விஸ்வவித்யாலயால பாடசாலையில பண்டிதரா இருந்தார். அங்க சோமயாகம் பண்றார். அவர் எதிர்பார்த்தது போலவே அவர் மனைவி கர்ப்பிணியாரா. அங்க காஷியில சூழ்நிலை சரியில்லைன்னு எல்லா மக்களும் வெவ்வேறு ஊருக்கு போக ஆரம்பிச்சா. இவரும் இந்த கர்ப்பவதி மனைவிய கூட்டிண்டு மத்திய பிரதேச மலையெல்லாம் தாண்டி சாம்பல்பூர் அப்படின்ற ஒரு வனப்பகுதி அங்க போறார். அப்ப இந்த நடுவு காட்டுல பிரசவ வலி வந்தது. அங்கேயே பிரசவிக்கிறா மனைவி. ஆனா குழந்தைக்கு உயிர் இல்லை. என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப நேரம் துக்கப்பட்டு, ஏன்னா அது காடு இல்லையா, புலி சிங்கம் நடமாட்டம்லாம் இருந்தது. அதனால குழந்தைய ஒரு வன்னி மரத்துக்கு விட்டுட்டு இலைகளால மூடி வச்சுட்டு இவ அழுதுண்டே அப்படியே போறா. ஒரு கிராமம் கண்ணுக்கு தெரியறது. அங்க போய் நடந்த விஷயம்லாம் சொன்ன உடனே ஒருத்தர் ஆதரவு தரா. அங்க இவர் லக்ஷ்மண பட்டர் திண்ணையில படுத்துண்டு அழுதுண்டே இருக்கார். எனக்கு பாக்கியம் இல்லாம போயிட்டே அப்படின்னு அப்படியே அசந்து போய் தூங்கிடுறார். அப்போ ஒரு கனவு வருது. அந்த மகாபுருஷர் உயிரோட தான் இருக்கார், உன் குழந்தை உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒன்று அந்த கனவு கலைஞ்சதோ ஐயோ வேகமா கிளம்புற. போய் பார்த்தா அந்த குழந்தைய சுத்தி அக்னி இருக்கு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண சர்பம் காவல் காத்துன்னு இருக்கு. இவர் வழிநடுக்க பாகவதத்தை சொல்லிண்டே போறார். போய் அந்த குழந்தைய தூக்கி வைஸ்வானரன் பேரை வைக்கிறார். வல்லபர்னு அவர் செல்லமா கூப்பிடுறது உண்டு. அதே சமயம் பிருந்தாவனத்துல மாதவேந்திர சுவாமிகள்னு அவர்கிட்ட ஒரு பையன் பாலை கொடுத்துட்டு மாயமா மறைஞ்சு போயிடலாம். கிருஷ்ணர் நான் இருக்கேனே, என்ன உபசாரணை பண்ண அப்படிங்கிறார். கோவர்தனகிரி மலை பக்கத்துல ஒரு மண் மூட்டை மாதிரி இருந்துதான். இதை கையால தட்டக்கூடாது, ஏன்னா கிருஷ்ணராச்சேன்னு பாலாலேயே அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கார். மெதுவா மண்ணெல்லாம் கரையாது, கொஞ்சமா கை தெரியறது, அப்படியே ஒன்னொன்னா தெரிஞ்சுன்னு வந்துட்டு இருக்கு. அப்ப முகம் என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் அவதரிச்சிருக்கிற வல்லபாச்சாரியார். இவர் ஒரு சமயம் தான் அவதரித்த அந்த ஆந்திர பிரதேசத்துக்கே போய் பாகவத பிரச்சாரம் பண்றார். அங்க நான் தான் இந்த மாதிரி லக்ஷ்மண பட்டரோட பையன் அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கிறார். உன்னோட சொத்தெல்லாம் இருக்கேப்பா, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறா. இல்ல ஒரு கிருஷ்ணரை எங்க பரம்பரையில பூஜித்தா இல்லையா, அதை மட்டும் எனக்கு கொடுத்துடலான்னு அதை மட்டும் வாங்கின்னு வர்றார். நவநீத கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறார். ஒரு சமயம் பண்டர்பூர் போறதே அசந்து போய் தூங்கிடுறார். இப்ப ருக்மிணி பாண்டுரங்கன் கிட்ட சொல்றா, இவனை நம்ம தானே கவனிச்சுக்கணும், அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உடனே பாண்டுரங்கர் இவரோட கனவுல போய் கிரகஸ்தனா இருந்தாலும் பக்தி ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒருத்தர் வருவார், அவரோட கன்னிகையை நீ கல்யாணம் பண்ணிக்க கேட்பார், நீ பண்ணிக்கணும் அப்படின்றார். அதே போலவே ஒருத்தர் வரார், இவர் லக்ஷ்மி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாம பாண்டுரங்கர் சொல்லியிருக்கார், நீ கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் இருந்தபடி சேவை பண்ணுன்னு. அதனால கோகுலத்துல இந்த நவநீத கிருஷ்ணனை ஒரு மடத்துல ஸ்தாபனம் பண்ணி அங்க சேவை பண்ணிட்டு இருக்கார். மாதவேந்திர சுவாமிகள் சித்தியான அப்புறம் அந்த கோவர்தன கிரிதாரிக்கு இவர் சேவை பண்றதுக்கான வேலை வருது. அங்க அவரை ஸ்ரீநாதர்னு கூப்பிடுவா. 5 துவாரகையில நத்வாரகையில இருக்கார். அங்க அஷ்டயாம பூஜை, அஷ்டதாசர்களை கண்டுபிடித்து கீர்த்தனங்கள் பாடியே ஒவ்வொரு சேவையும் நடக்கிறது. அது மட்டும் இல்லாம 360 சேட்டுக்கள் சிஷ்யராக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் அந்த சேவையை ஏத்துப்பா. அது இன்னைக்கும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கா. அவர் பல கோவில்களை புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கிறார். பிருந்தாவனம் கோவில், அதே போல பஞ்சத்வாரகைய ஸ்தாபனம் பண்ணி பிரதான துவாரகை எதுன்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் அதுக்கு தீர்த்த யாத்திரை வரும்படியே அந்த ஒரு நகரமாவே மாத்திருக்கார். அவர் புஷ்டி மார்க்கத்தை இன்சிஸ்ட் பண்றார். அது என்னன்னா ஒவ்வொரு படைப்புலையும் இறைவன் இருக்கார் அப்படின்றது, பிரேம பக்தி அப்படிங்கிற வல்லபாச்சாரியார் பத்ததி தான் இன்னைக்கும் மதுரா, பிருந்தாவன், துவாரகைன்னு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அநேக ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், அஷ்டகங்கள்னு கீர்த்தனங்கள்னு நிறைய எழுதியிருக்கார். அதுல ரொம்ப பிரசித்தமானது அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம்.